டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகுதுன்னா அதில் வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. ஸோ அதில் அதிக டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது பொறுத்தவரை ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஒரு 100 பீஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் பீஸை மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவில் அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் பீஸை மட்டும் செக் பண்ணி வச்சனால மீதம் இருக்கிற எல்லா ஒர்க் பீஸும் ஸோ அதே போலவே வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷனை இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம். செகண்டு ட்ரையல் ரன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ட்ரையல் ரன் இன்ஸ்பெக்ஷன் எப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று போயிட்டுருக்குதுன்னா ஸோ ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஓவரால் ப்ரொடக்ஷனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து நமக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் தான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த ட்ரையல் ரன் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் ஆகுது. மூணாவது லைன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ரன் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரன் ஆகி போயிட்டுருக்கும்போது பிட்வீன் ஸ்டேஜில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிட்வீன் ஸ்டேஜில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் லைன் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனும் லைன் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி தான். பிட்வீன் ஸ்டேஜில் அதாவது ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது பிட்வீன் ஸ்டேஜில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிட்வீன் ஸ்டேஜில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோன்னா இது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன். ஃபிஃப்த்து 100% இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த 100% இன்ஸ்பெக்ஷன் பொறுத்தவரை ஒரு 100 ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறோம்னா அந்த 100 ப்ராடக்ட்டுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது தான் 100% இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி எடுத்தாச்சுன்னா அந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனி பொறுத்தவரை எல்லா காம்பனண்ட்டுமே ஹை அக்யூரேசியாக இருக்கணும். அதே நேரத்தில் சேஃப்டியும் 100% இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் எல்லா ஒர்க் பீஸையும் கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு 100% இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆறாவது சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் மூவ் ஆகி போயிட்டுருக்குதுன்னா ஸோ அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பீஸை எடுத்து அதை செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஒர்க் பீஸை எடுத்து செக் பண்ணியாச்சுன்னா ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனை சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறோம். ஸோ செவன்த்து ஒர்க்கிங் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது ஸோ ஒர்க்கிங் ஏரியாவில் போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ஒர்க்கிங் இன்ஸ்பெக்ஷன். எட்டாவது கீ இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் மூவ் ஆகி போயிட்டுருக்குதுன்னா ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் ஒரு சில இன்ஸ்பெக்ஷன் தான் வந்து கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். இதை கீ இன்ஸ்பெக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த கீ இன்ஸ்பெக்ஷன் பொறுத்தவரை விஷுவலாக இருக்கலாம், டெஸ்டிங் பண்ணலாம், ஸோ இல்லைனா மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி எதுனாலும் வரலாம். ஸோ பட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கீ இன்ஸ்பெக்ஷன். நைன்த்து ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஒர்க் பீஸ் வெளியே வரும்போது ஃபைனலாக ஒர்க் பீஸோட அக்யூரேசி எப்படி இருக்குது, ப்ரிசிஷன் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் வரும்.